வியூவர்ஸ், உங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னல் முறையில் எப்படி பாத்திரம் கழுவுறது, நம்மளோட சிங்கில் பாத்திரங்கள் குமிஞ்சு கிடக்கிறத நம்ம எப்படி தவிர்க்கப்படுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி போட்டிருக்கேன். இந்த சப்பாத்தி போட்ட கையோடையே நாம் என்ன செஞ்சலாம், அந்த பாத்திரத்தை பூசிடலாம். நம்ம கேஸ் அடுப்புலையே என்ன செஞ்சுருக்கேன், நான் வச்சுருக்கிறது கேஸ் அடுப்பு. அந்த காலத்தில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அடுப்புலையே என்ன செஞ்சுருவாங்க, விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த விறகு அடுப்புலையே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முறையை என்ன செஞ்சுருவாங்க பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஒரு கழுவி கொண்டு என்ன செஞ்சுருவாங்க போட்டுருவாங்க. அங்கே சிங்கில் அப்படி இப்படி பாத்திரம் அப்படி இப்படி கிடக்காது. அடுத்தது இந்த பொடியில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அரப்பு பொடி, உப்பு, அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை என்ன செஞ்சுருக்கேன், பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கத்தியில் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ரொம்ப அதில் கத்தி வந்து நம்மளுடைய எதில் படக்கூடாது அப்படின்னா, நம்மளோட பாத்திரங்களில் படக்கூடாது. இது வந்து நம்மளுடைய சோறு பொங்கக்கூடியதாக இருக்கலாம். உடனே நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சோறை எடுத்துக்கிட்டு உடனே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, உடனே ரிமூவ் ஆகிரும். அந்த ஹீட்டில் நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா, அதில் இருக்க எண்ணெய்க்கரை எல்லாமே என்ன செஞ்சிடும், போயிடும். இந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னுமே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பூந்திக்காய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் நிறைய ஒரு லிக்விட் தயாரிச்சிருந்தோம். அதாவது நம்மளுடைய பாத்திரங்கள் கழுவுறதுக்கு ஒரு லிக்விட் தயாரிச்சிருந்தோம். இந்த லிக்விடில் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். நம்மளுடைய பாருங்கள் எப்படின்னு ஒரு சோப் லிக்விட் தயாரித்தோம். நம்ம பூந்திக்காய், சீகக்காய், பச்சை கற்பூரம், படிகாரம், வேப்ப இலை, கொஞ்சம் கற்பூரப்புல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நிறைய நல்ல வாசனையாக இருக்கும். இந்த புல்லு கூட இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லைட்டாக கொஞ்சம் போல் கொஞ்சம் தண்ணி வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதை வந்து நாம் என்ன செஞ்சுக்கோம், இந்த பக்கெட்டில் என்ன செஞ்சுக்கோம், தேய்ச்சிருக்கிறோம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம போட்டு எடுத்தாலேயே என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா, அழகாக நம்மளுடைய என்ன செஞ்சுக்கிறோம், தோசைக்கல் என்ன செஞ்சுக்கோம், இந்த மாதிரி அழகாக என்ன செஞ்சிடும், ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல பளபளன்னு இருக்கும். நம்ம வந்து அந்த அப்படி கொண்டு போட்டுக்கிட்டு ரெண்டாவது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கன்னா அங்கங்கே கூடி என்ன செஞ்சுக்கிறோம், பாத்திரம் கிடக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வழிமுறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு தோசைக்கல் கிடச்சி நம்ம எங்கே தோசைக்கல்லை வைக்கணுமோ அங்கே நாம் என்ன செஞ்சுக்கலாம், வச்சிடலாம். அதை அங்கே கூட்டி போட்டுக்கிட்டு நம்ம வேலையை வந்து என்ன செய்யணும், நம்ம அங்கே நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அழகாக திரும்பி அதே இடத்துல என்ன செஞ்சுக்கிறோம், வேலை செஞ்சு முடித்த உடனே அங்கேயே உட்காந்துக்கணும்.